மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த தென்பாதியில் அமைந்துள்ள சீரடி சாய்பாபா தியான ஆலயத்தில் ஏப்ரல் 6ஆம் நாளான இன்று காலை ராமநவமியை முன்னிட்டு சாய்பாபாவிற்கு பால் அபிஷேகம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அருகிலுள்ள விநாயகர் கோவிலில் இருந்து சாய்பாபா சிலை பல்லக்கில் கொண்டு வரப்பட்டது. அப்போது திரளான பெண்களும் ஊர்வலமாக பால் குடம் எடுத்து வந்து சாய்பாபாவிற்கு தங்களது கைகளால் பால் அபிஷேகம் செய்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், விருட்சிந்திய ஹோமம், தன்வந்திரி ஹோமம், லட்சுமி ஹோமம், கண்திருஷ்டி ஹோமம் ஆகிய ஹோமங்கள் வளர்க்கப்பட்டு கடம்புறப்பாடு, கடம் அபிஷேகம் உள்ளிட்டவைகளும் நடைபெற்றன. அபிஷேக நிகழ்வில் கலந்து கொண்டது குறித்து நம்மிடம் பேசிய இளம் பக்தர் சாய் பிரியா, இன்றுதான் மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் அதோடு பக்தர்கள் அனைவருக்கும் சாய்பாபா அருள் புரிவார் என்றும் தெரிவித்தார். பாபாவுக்கு பால் குடம் எடுத்து அபிஷேகம் பண்ணோம். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஒரு கூட மிராக்கள் நடந்துச்சு. என்னன்னா, பால் வாங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எங்க பால் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற யோசனையில வந்தோம். திடீர்னு ஒருத்தவங்க என்கிட்ட 1.5 லிட்டர் பால் இருக்க வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டது. இன்னைக்கு நடந்த ஒரு சின்ன விஷயம் கூட அது பாபாவோட செயலா மட்டும் தான் நான் நினைக்கிறேன். பாபாவோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஓம் சாய்ராம். இறுதியாக நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மகா அன்னதானம் வழங்கப்பட்டது.